சாத்தான் மற்றும் தீய ஆவிகள் மற்றும் சாபங்கள் மற்றும் அடக்குமுறைகள் கையாளப்பட்டால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படுகிறார்கள் என்று பெரும்பாலான விசுவாசிகள் நினைக்கிறார்கள். இது முற்றிலும் அப்படி இல்லை. இஸ்ரவேல் தேசத்தின் கதை உண்மையிலேயே பார்வோன் வழி கொடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு கற்பிக்க வேண்டும். உண்மையாகவே படைகள் வழிவிட முடியும். செங்கடல் உங்களுக்காக பிரிந்துவிடலாம். இன்னும் நீங்கள் அந்த தலைமுறையின் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் நுழைவீர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. 2 பேர் மட்டுமே என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? இவர்கள் கடவுளின் கையை பார்த்தவர்கள். அவர்களுடைய ஆடைகள் கிழிந்து போகவில்லை. அவர்களுடைய காலணிகள் அவர்களுடன் வளர்ந்தன என்று பைபிள் சொல்கிறது. இன்னும் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிக்கவில்லை. யோசுவாவும் காலேபும் மட்டுமே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்தார்கள். அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் இரட்சிக்கப்படலாம், உண்மையாகவே இரட்சிக்கப்படலாம். நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படலாம், பரிசுத்த ஆவியால் உண்மையாக நிரப்பப்படலாம். நீங்கள் நீதிமான்களாகவும் பரிசுத்தர்களாகவும் கர்த்தரை நேசிப்பவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவில் உங்கள் பரம்பரையின் முழுமைக்குள் ஒருபோதும் வர முடியாது.